ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை பேர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட பேர் கசட தபட. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் 2 தியரியை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஒன்று விண்டேஜ் பாயிண்ட் தியரி. இது இப்போ நம்பர் 6. ஒரு சைட்லேருந்து பார்த்தா 6 மாதிரி தெரியும், இதே ஆப்போசிட் சைடில் நிற்கிறவருக்கு 9 மாதிரி தெரியும். அதாவது ஒரு விஷயம் 2 பேருக்கு வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தியரி. செகண்ட் தியரி வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இது நிறையா படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பேர் கசரதப்பட. வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேர் பாலா. இவர் யார் கூடயே பேசிகிட்டு இருக்காரு. யார் கூடடா பேசிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணர் கூட பேசிகிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் எதுக்காக இவருக்கு காட்சி அளித்து பேசிக்கிட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாலாவோட 3 தலைமுறையை வந்து கிருஷ்ணருக்கு வந்து சேவை செஞ்சுருப்பாங்க. அதோட பயனாக தான் பாலாவுக்கு ஹெல்ப் பண்ண கிருஷ்ணர் வந்து பேசிகிட்டு இருப்பார். உனக்கான கரெக்டான வாழ்க்கை துணையை நான் எடுத்து கொடுத்துட்டு தான் இங்கேருந்து செல்வன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பாலா வந்து ஒரு ஃபார்மசியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஃபார்மசினா வந்து மாத்திரையெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனி. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக ஒரு பொண்ணு வரா. இவ பேர் த்ரிஷா. ஸோ அங்கே இருக்க வாட்டரை குடிக்கலாமேன்னு சொல்லி பைப்பை ஆன் பண்ணுறா. அப்போ அங்கே வந்த பாலாவோ பார்த்து அதை சுட்டுக்காதீங்க, அது வெந்நீர்னு சொல்கிறாங்க. த்ரிஷாவும் அவருக்கு தேங்க்யூ சொல்லலாமேன்னு திரும்பி தேங்க்யூ சொல்ல தேடுவாங்க. அதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஸோ இங்கோவோ த்ரிஷாவோ இன்டர்வியூக்காக வந்து அந்த ஃபைலை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்த பாலா, ஐயோ உங்கள் மருந்து வச்சுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு. அப்போ அடியில் இருக்க ஒரு ஃபைலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ எப்படியோ த்ரிஷாவை கண்டுபிடிச்சி இந்தாங்க அவங்களோட ஃபைலை நீங்கள் அங்கேயே மருந்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க. த்ரிஷாவோ இதில் இருக்க ஒரு ஃபைல் தான் என்னோடது, இன்னொன்று என்னோடது கிடையாதுன்னு சொல்லி அந்த எல்லோ ஃபைலை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரிஜினல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பாலாவுக்கு தேங்க்ஸ் எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ 2 தடவை ஹெல்ப் பண்ணார். 2 தடவையுமே தேங்க்யூ சொல்ல முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. பாலா இப்போ எங்கே போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லோடெலாம் இறக்குறதுக்காக போயிருப்பார். அங்கே ஒரு பையன் ரொம்பவே முடியாமல் உட்காந்துருப்பான். என்ன ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ சீரியஸாக ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நர்ஸ் எல்லாம் திட்டுறாங்க. ஸோ அவங்க இன்னும் என்ட்ரி ஃபீஸ் கட்டலை அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டோன்னே 1000 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கிட்டயே 600 தான் இருக்குது. சரி யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாமேன்னு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம த்ரிஷா இருக்காங்க. அவங்கள்ட்ட மீதி 400 கடன் வாங்கி 1000 ரூபீஸை கொடுத்து அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே த்ரிஷா கிட்ட 400 ரூபாய் கடன் வாங்கினார் இல்லையா, அது திரும்ப கொடுக்க விட்ட காசு இல்லை. அதுக்காக வாங்கின பொருளை அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க, 400 ரூபாய்க்கு மேலே தான் இந்த பொருளோட விலையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. த்ரிஷாவோ இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. சரி வீட்டுக்கு போகலாமேன்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் இல்லைன்னு தெரியுது. சரின்னு பாலாவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க, பெட்ரோல் பங்கு வரைக்கும் உங்கள் ஸ்கூட்டியை நான் தள்ளிட்டு வரேன்னு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ பெட்ரோல் பங்க்கும் போகிறாங்க. பெட்ரோல் பங்கும் க்ளோஸில் இருக்குது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ பாலா ஒரு ஐடியா சொல்கிறாரு. நீங்கள் கேப் புக் பண்ணுங்கள், அது வரைக்கும் வேணால் என் வீட்டுக்கு வாங்க, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வெளிலே நிற்க வச்சுட்டு நீங்கள் கேப் வந்தால் ஏறி போயிருங்கன்னு சொல்லிட்டு இவர் மேலே போயிடுறாரு. கிருஷ்ணர் லாடோ திட்டுறாரு. உனக்காக தான் அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வீட்டுக்கு வர வச்சா, நீ என்னென்னா அந்த பொண்ணை அங்கேயே நிற்க வச்சுட்டு வந்திருக்க, வீட்டுக்கு கூப்பிட மாட்டியான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி த்ரிஷாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்யறதுனால கேப் புக் பண்ணது கேன்சல் ஆகிடுச்சு, நான் இன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்கிட்டு போகிறேன்னு சொல்லி இவங்களே இங்கே தங்குறாங்க. த்ரிஷாக்கோ பாலாவை ரொம்ப பிடிச்சிருது. அவரோட ஹெல்பிங் டெண்டன்சி, அப்புறம் அவரோட கேரக்டர், அவரோட பேச்சு பழக்கம்னு சொல்லி எல்லாமே அவருக்கு பிடிச்சிருது. ஸோ காலைல ஏந்திரிச்ச உடனே நாளைக்கு அவங்கள ஒரு இடத்துல மீட் பண்ணோம், அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ பாலாவும் என்னென்னு தெரியாமல் குழப்பத்திலே அங்கே போகிறாரு. வந்து பார்த்தா நம்ம த்ரிஷா பாலா கிட்ட ப்ரொப்போஸும் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கு பீச்சுன்னு எல்லா இடத்துக்கும் சுற்றுறாங்க, தேட்டருக்கெலாம் போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக இவங்க 2 பேரும் ஒன்றா சுற்றுறதால த்ரிஷாவோட அப்பா பார்த்துடுறாரு. ஸோ த்ரிஷாவோட அப்பாவை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்களும் பயப்படுறாங்க, என்னடா பண்ணுறது அப்பா பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படியே சீனை கட் பண்ணால் பாலாவை காட்டுறாங்க. பாலா கையில் ஒரு எல்லோ ஃபைல் வச்சுருக்காரு. இது என்னன்னு ஞாபகம் இருக்கா? ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினோட ஃபைலை, அதாவது த்ரிஷாவோட ஃபைல் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதில் ஒரு ஃபைலை இவங்க ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, இந்த எல்லோ ஃபைல் என்னது இல்லைன்னு சொல்லிட்டு. சரி அதை திரும்ப வைக்கலாமேன்னு உள்ளே போவாங்க. உள்ளே ஏதோ தேடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த எல்லோ ஃபைலை தான் தேடிட்டு இருப்பாங்க. இதை வைக்க தான் பாலா வந்திருப்பாரு. எதுக்கு தம்பி இப்போ நீ உள்ளே வர, நாங்கள் இம்பார்ட்டண்டான விஷயம் தேடிட்டு இருக்கோன்னு சொல்லி பாலாவை வெளில அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலி பாலாவும் அந்த இடத்துலேருந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்து ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இவரை நான் டிரைவர்னே சொல்கிறேன். இது மாதிரி இவரும் ஒரு த்ரிஷாவும் லவ் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கையில் என்ன ஃபைல்னு கேட்குறாரு. இதை தான் உள்ளே வைக்க போனால் அவங்க ஏதோ பிஸியாக இருக்காங்க, வெளில போக சொல்லிட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்த டிரைவர் அந்த ஃபைலை வாங்கி அவரோட வண்டியில் வைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாலா அவர் லவ் பண்ணுற பொண்ணான த்ரிஷாவை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது மாதிரி நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம், எங்களுக்கு வாடகைக்கு வீடு இருந்தால் மட்டும்
மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த டிரைவரும் நான் தங்கியிருக்க வீட்டிலே மேல் ஃப்ளோரில் ஒரு வீடு காலியாக இருக்குது, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ டிரைவரும் நம்ம பாலாவே திருச்சாவும் அவங்க வீட்டில் உட்கார வச்சு உபசரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் டிரைவரோட ஃபேமிலி ஃபோட்டோ. இவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ லீவுனால ஊருக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் திரும்பி வந்துடுவாங்க, நம்ம வீடு நல்லா பார்த்துக்கிட்டிங்களா, இதே மாதிரி தான் உங்கள் வீடும் மேலே இருக்குன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் மேலே காலியாக இருக்க அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. இவங்களுக்குமே அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வீட்டிலே இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒன்றுமுன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் எழுந்திரிச்சு வராங்க. ஸோ அப்போ பாலா ஒரு பேக்கை வைக்கிறாரு. இது என்ன பேக்குன்னு திருச்சாட்ட கேட்குறாரு. நான் தான் வீட்லேருந்து வரப்போ என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டேன், 10,000க்கு 22 பவுன் நகையுமே எடுத்து வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. பாலா எதுக்கு நகையெல்லாம் எடுத்து வந்தேன்னு கேட்குறாரு. நீ பாட்டுக்கு தத்துவம் பேசிட்டு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவேன், நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஏதாவது படிக்க வைக்கணும்னா காசு தேவைப்படும்ல, அதுக்காக தான் நான் எடுத்து வந்தேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்து வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் பாலா அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி த்ரிஷாவை காட்டுறாங்க. அவங்க காலைல நல்லா கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அதாவது புதுசாக வீடு பார்த்துருந்துருக்காங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டம், போலீஸ்லாம் வந்திருக்கு. என்னடான்னு பார்த்தா த்ரிஷாவோட அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் அவங்க வாங்கியிருந்த வீட்டில். ஸோ இவங்களும் வேக வேகமாக ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த வீடு பார்த்து கொடுத்த டிரைவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. அங்கே த்ரிஷாவோட பேக்கெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலா இது மாதிரி நிறையா பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்க கொண்டு வந்த நகையெல்லாம் திருட்டு போயிருக்காரு. ஸோ அவன் ஒரு பெரிய திருடன்னு சொல்கிறாங்க. த்ரிஷாவால் இதை நம்பவே முடியல. அவங்க கட்டாயத்துக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு லெட்டரையும் த்ரிஷா கிட்ட காட்டினாரு. இது பாலா எழுதி வச்ச லெட்டர் தான் சொல்லிட்டு, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நீயா நகையான்னு முக்கியமானு பார்த்தா எனக்கு நகை தான் முக்கியம்னு சொல்லி எழுதியிருக்கு. த்ரிஷா இதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு தாதாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸோ அவரோட ஃபேமிலியோட ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து தாதாவோட மச்சான், இவர் வந்து தாதாவோட பையன். ஸோ நம்மள மாதிரியே நம்ம பையனும் தாதாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் நல்லாவே படிக்க வச்சுருப்பாரு. இன்னும் கொஞ்ச நாளில் தாதாவோட பையன் ஃபாரின் போக போகிறாரு. தாதா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போகலாமேன்னு போனால் அங்கே தாதாவை போடுறதுக்காக ஸ்கெட்சு போட்டு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ தாதா அவரோட மச்சானோட சேர்ந்து ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த சண்டையை பார்க்க யதார்த்தமாக பாத்ரூம் வந்த நம்ம தாதாவோட பையன் பார்த்துறாரு. அப்பா என்னாச்சுப்பான்னு கேட்குறப்ப, நீ இதெல்லாம் பார்க்கக்கூடாது, வெளில போன்னு சொல்லி பையனை அழைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. தாதாவோட வீட்டுக்கு யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட அப்பா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாதாவோட ஆளுங்க பாலாவை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ பாலா லெட்ரு எழுதி வச்ச மாதிரி இவங்க தான் லெட்ரு எழுதி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கிட்டையும் சொல்லி ஒரு ஏகப்பட்ட பொண்களை வந்து இதே மாதிரி தான் ஏமாத்திருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை இவங்க தான் எடுத்து வந்திருப்பாங்க. தாதா அந்த நகைங்க எல்லாம் த்ரிஷாவோட அப்பா கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த நகைகள்லாம் அப்படியே கொண்டு போய் வீட்டில் வச்சிடாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் வேறு டிசைனுக்கு உருக்கி மாற்றிட்டு அதுக்கப்புறம் வைங்க, உங்கள் பொண்ணுக்கும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பாலா எவ்வளவோ தாதா கிட்ட கெஞ்சி பார்க்குறாரு, என்னை விடுங்க நான் அவளோட வாழணும்னு சொல்லிட்டு. ஸோ இவர் விடாதனால வேறு வழி இல்லாமல் கத்தி எடுத்து தாதாவோட கழுத்திலே வச்சிடுறாரு. ஸோ பக்கத்தில் இருக்க அடியாளுங்கெல்லாம் பாலாவை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் இவருக்கு லைட்டாக கழுத்தில் காயமாகிடுது. ஸோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் டாக்டரோ இது சின்ன காயம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ஆயிடுறன்னு சொல்லிடுறாங்க. ஸோ டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளில வந்து பார்த்தா த்ரிஷாவோட அம்மா இருக்காங்க. என்ன தங்கச்சி இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறப்ப, என் பொண்ணு விட்டுட்டு ஓடி போனவனை நினச்சி சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அதான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. தாதாவும் த்ரிஷாவை பார்க்க வராரு. போய் அட்வைஸ் பண்ணுறாரு, ஏன் விட்டுட்டு போனவனை நினச்சி ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் த்ரிஷா பாலா மேலே உள்ள நம்பிக்கையை விடவே இல்லை. அவன் ரொம்ப நல்லவன், கண்டிப்பாக இதெல்லாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. சரின்னு த்ரிஷாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு வெளில வராரு. அப்போ தாதாவோட பையன் ஒரு டாக்டர் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவரும் பின்னாடியே போய் ஒட்டு கேட்குறாரு, என்ன பேசிக்கிறாங்கன்னா, அப்போ தாதாவோட பையன் கண்ணாப்புன்னு அவங்க அப்பாவே திட்டுறான், எனக்கு எங்கள் அப்பா விட நீ தான் முக்கியம்னு சொல்கிறான். ஆனால் அந்த டாக்டர் பொண்ணும் உங்கள் அப்பாவோ தாதா ரவுடி, எங்கள் அப்பாவோ போலீஸ், ஸோ 2 பேருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ இப்போ ஊன்னு சொன்னீங்கன்னா நான் எங்கள் அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு உன் கூட வந்துடுவேங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை காதில் வாங்கின தாதாவை ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இவர் அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு ஓரமாக சோகமாக நின்றுட்டுருக்காரு. அப்போ இவருக்கு தாதா கிட்ட யார் வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலா கூட ஒமேகாங்கிற கம்பெனியில் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணார் இல்லையா, பாலா கூட வாடகைக்கு வீடு பார்த்து கொடுத்தாரு, அந்த டிரைவர் வந்து பேசுகிறாரு. அண்ணா என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு தாதாவும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ எந்த வழியாக போகிறேன்னு கேட்குறாரு. என்னை போகிற வழியில் ஒரு இடத்துல இறக்கி விட்டு போன்னு சொல்லி அவரோட வண்டியில் இவரும் ஏறிக்கிறாரு. அப்போ அந்த வண்டியில் யாரோட மெடிக்கல் ஃபைல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலாவோட மெடிக்கல் ஃபைல் தான் இருக்குது. அதை எடுத்து தாதா பார்த்து
பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த டிரைவர் தாதா கிட்ட சொல்கிறாரு, இந்த ஃபைல் பாலாங்கிற ஒரு பையனோடதுன்னு, என் கூட தான் வேலை பார்த்தான், ரொம்பவே நல்ல டைப்பு, நிறையா பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் என்ன காதலிக்கிறப்பனோட நகையை திருட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதில் சுத்தராக நம்பிக்கையே இல்லை. ஸோ அவனுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவன் கூட இருந்து அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி நினைப்பாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச லார்டு கிருஷ்ணர் கூட அவர் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹாலுசினேஷன் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். ரொம்ப நல்ல பையன் சொல்லி பெருமையாக பேசிட்டு வராரு. ஸோ இவருக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நல்ல பையனை இப்படி அந்த பொண்ணுக்கிட்டேருந்து பிரிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு. தாதா எங்கே வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பையன் லவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டாக்டர் பொண்ணோட அப்பா கிட்ட சம்பந்தம் பேச தான் வந்திருப்பாரு. ஆனால் அந்த டாக்டர் பொண்ணோட அப்பாவோ, நீங்களும் ஒரு ரவுடி தாதா பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, உங்களோட எதிரிங்கெல்லாம் உங்கள் பையனை கொல்ல வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதுக்கு நம்ம தாதாவோ, இனிமேல் நான் அந்த ரவுடி தொழிலே விட்டுடுறேன் என் பையனுக்காக, என் பையனை நல்லா படிச்சிருக்கான், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவாங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வராரு. ஸோ அடுத்த நாள் ஒரு எம்எல்ஏ தாதாவை பார்த்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க வராரு, இது மாதிரி ஒரு ஆளை போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தாதாவோ நான் இந்த பிஸ்னஸை விட போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்ட தாதாவோட பையனும், அப்போ ஏன் இந்த பிஸ்னஸை விடுறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் நீ அமைதியாருன்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் தாதாவோட பையனும் ஃபாரினுக்கு போகிறாரு இல்லையா, அதுக்கான ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாரு. தாதாவே அவரோட பையனை கொண்டு போய் இன்டர்வியூ பண்ணுற இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே தாதாவோட பையனும் சூப்பராக இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது, இது மாதிரி அப்பாவை என்கவுண்டரில் போலீஸ் ஆஃபீஸர் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே பாதி இன்டர்வியூலேயே கிளம்பி போகிறாரு. போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்து கிடக்குறாரு. ஸோ இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு தாதாவோட மச்சான் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம கூடவே இருந்த ஒரு நபர் தான் இது மாதிரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவரை கை காட்டுறாங்க. உடனே ஒரு கத்தி எடுத்து அவனை அந்த இடத்துல கொண்டுறாரு. அவங்க அம்மா ஓன் கத்தி அழுகுறாங்க. உங்கள் அப்பா எந்த தொழிலை நீ கையில் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த தொழிலையே நீ கையில் எடுத்துட்டியேன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. நான் இவரோட பேர் சண்முகம்னே சொல்கிறேன். ஸோ இவரோட மேல் அதிகாரியான டிசி வந்து ஒரு இடத்துல அசைன் பண்ண சொல்லி வர வச்சு சண்முகத்தை வர சொன்ன டிசியே சண்முகத்தை கொலை பண்ணிடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே என்ன பகன் பின்னாடி வாய்ஸ் பேக்ரவுண்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சண்முகம் வந்து டிசியோட வீட்டில் வேலை செஞ்சவரோட பையன். ஸோ நமக்கு கீழே வேலை செஞ்சவங்க நமக்கு ஈக்குவலாகவே வந்து உட்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த தாழ்வு மனப்பான்மையில தான் இவரை கொண்டிருப்பார். ஸோ இவங்களுக்குள்ளே கொல்றதுக்கான பகை என்னங்கிறத ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஆக்சுவலி இவங்க தான் சண்முகத்தோட ஒய்ஃபு. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு எறும்பு கொல்றதை கூட பாவமாக நினைப்பாங்க. ஸோ இவங்க சண்முகத்தோட மச்சான். ஸோ சண்முகத்தோட மச்சான் கூட போலீஸ் தான். இவர் சண்முகத்தோட அக்கா. இவங்க சண்முகம் அவங்க மச்சாங்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிசி என் மேலே உள்ள பொறாமையில் எனக்கு ஒரு என்கவுண்டர் கேஸ் கொடுத்துருக்காரு. நான் ஒரு எறும்பை கொல்றது கூட பாவம்னு நினைப்பேன். என்னை போய் ஒரு உயிரை எடுக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் யாரையும் என்கவுண்டர் பண்ண மாட்டேன், 2-3 புல்லட்டை வேஸ்ட் பண்ணிவிட்டு டார்கெட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சண்முகத்தோட மச்சானோ அதுதான் கரெக்டு, நீ இந்த மாதிரி அசைன்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு திரும்ப அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்காம வேறு ஆளுக்கு மாற்றி விட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சண்முகமும் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அதாவது யார் இவர் என்கவுண்டர் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கிங்க. அந்த தாதாவை தான் என்கவுண்டர் பண்ண போயிருப்பார். ஸோ அந்த தாதா கிட்ட டீல் பேசுகிறாரு. எனக்கு உங்களை கொல்லணும்லாம் நோக்கம் கிடையாது, நான் 2-3 புல்லட் உங்கள் வண்டியில் மட்டும் சுட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தாதாவும் இந்த டீல் எனக்கு ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ பக்கத்தில் இருக்க தாதாவோட மச்சானும் உங்களை நம்ப முடியாது, கன்னை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்களே எங்கள் வண்டியில் சுட்டுக்கிறோன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, தாதாவோட மச்சானே தாதாவை சுட்டு கொள்கிறாரு. இதை பார்த்து சண்முகத்துக்கும் பெரிய ஷாக்கு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சுட்டு கொன்ன அந்த தாதாவோட மச்சான் யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இவர் பேசிகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாவோட பையன்கிட்ட. ஸோ சொந்த பையனே அவங்க மச்சானை வச்சு அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஏன் இவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் இவருக்கு பிடிக்காது. இவங்க அப்பா மாதிரி இவளுக்கும் டான் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் அந்த ஆசைக்கு அவங்க அப்பா தடையாக இருந்திருப்பார். ஸோ அதனால தான் அவங்க அப்பாவை கொலை பண்ண வச்சுருப்பாரு. ஸோ இங்கே அந்த சுட்டுக்கொண்ட மச்சானும் இவரை கொல்லத்துக்கான பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், இதுக்கான மெடலை நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு துப்பாக்கி சண்முகத்துக்கு கொடுத்துருவாரு டானோட மச்சான். நியூஸ் மீடியாக்கள் எல்லாம் இது மாதிரி என்கவுண்டர் பண்ணதை பற்றின எல்லாத்தையும் டீட்டெயிலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஒரு உயிரை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. சண்முகத்துக்கிட்ட சரியாக கூட பேச்சு கொடுத்து பேச மாட்டுறாங்க. இதுக்கு இடையில் மறுபடியும் டிசி ஃபோன் பண்ணி அடுத்த அசைன்மெண்ட்டுக்கு ரெடியாருன்னு சொல்லிட்டு அடுத்த என்கவுண்டர் அசைன்மெண்ட்டையும் ஹீரோக்கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ வேணும்னே தான் இந்த ஆள் நம்மளை பழி வாங்குறாருன்னு சண்முகத்துக்கு தெரியுது. ஸோ அவங்க மச்சாங்கிட்டையும் சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு, அதாவது அவங்க அக்கா வீட்டுக்கார்ட்டையும் சொல்லி. ஸோ அந்த இடத்துக்கு வந்த நம்ம சண்முகத்தோட அக்காவோ
பாம்பு திங்கிறதும் பாம்பை கழுகு திங்கிறதும் ஒரு சர்க்கிள் தானே, இதெல்லாம் ஏன் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்? உனக்கு எவ்வளோ லோன் பிரச்சனை இருக்குது, இப்போ போய் என்கவுண்டர்லாம் வேணான்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகத்தோட ஒய்ஃபு கோவமாக பாம்பு தவளையை திங்குது, ஆனால் ஒரு தவளையை திங்காது அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. சீனை கட் பண்ணால் தாதாவோட பையனையும் த்ரிஷாவோட அப்பாவையும் கட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசியை மீட் பண்ணி தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. அதாவது மறுபடியும் பாலா தப்பிச்சு போய் த்ரிஷாவோட ஓடி போய் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அது ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்படியோ அந்த காதல் ஜோடி சேர்ந்துருச்சு. டிசிக்கோ தாதாவோட பையன் இதுக்காக வரல, வேற ஏதோ ஒரு விஷயமா தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட அப்பாவை வெளில வெயிட் பண்ண சொல்லிட்டு டிசி கேட்குறாரு, நீ எதுக்காக வந்திருக்கு, இந்த மாதிரியான சப்ப விஷயத்துக்குலாம் வர மாட்டேன்னு கேட்குறாரு. இல்லை, நான் இனிமேல் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்க தொழிலை நான் தான் பண்ண போகிறேன், அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் இனிமேல் செய்வேங்கிற மாதிரி டீல் பேசிட்டு போகிறாரு தாதாவோட பையன் டிசி கிட்ட. ஸோ அவரும் இப்போ என்கிட்ட எந்த வேலையும் இல்லை, நான் ஏதாவது நேரம் வரப்போ வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என் ஆதரவு உனக்கு எப்போதும் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் சண்முகம் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ சண்முகத்தோட அக்கா எங்கேயோ வெளில கிளம்புறாங்க. சண்முகத்தோட மச்சானும் அவங்க ஒய்ஃபை பற்றி எங்கே கிளம்புறேன்னு கேட்குறப்ப அவங்க கோவமாக எதுக்கு நான் எங்கேனாலும் போவேன், எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. இங்கே டிசிக்கோ அவருக்கு கீழே இருந்த பையன் இவருக்கு இணையாக வந்திருக்கிறது இவருக்கு சுத்தராக பிடிக்கல. சண்முகத்தை எப்படியாவது கொன்னே ஆகணுங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஸோ சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு கட்டடத்தில் சிலை கடத்தல் நடக்குது, ஸோ அதை பிடிக்க உடனே வாங்கன்னு ஒரு ஸ்டேஞ்சர் மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே சண்முகமும் அங்கே வராரு. ஸோ அப்போ தான் டிசி வந்து சண்முகத்தை சுட்டு கொண்டிருப்பார். இப்போ சண்முகம் எழுந்திரிச்சு நிற்கிறாரு. என்னடான்னு பார்த்தா டிசி அவரை கொல்ல துடிக்கிறாருன்னு இவருக்கே தெரியும். அதனால தான் வரும்போது புல்லட் ப்ரூஃபோடு வந்திருப்பார். ஸோ அதனால தான் இப்போ உயிர் தப்பிச்சிருப்பார். ஸோ இப்போ ஏந்திரிச்ச சண்முகம் டிசியை சுட்டு கொலை பண்ணிடுறாரு. சுடுறதுக்கு முன்னாடி இப்படி துரோகம் பண்ணிட்டீடா துரோகின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுறாரு. ஸோ அவர் எப்படி என்ன துரோகம் பண்ணாருன்னு தெரில, நம்மளுக்கு பின்னாடி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சீனை கட் பண்ணால் சந்தோஷங்கிற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் பேக்ரவுண்ட் வாய்ஸில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. எப்போதுமே சின்ன மீனை கொடுத்து தான் பெரிய மீனை பிடிக்கணும்னு சொல்கிறாரு. இவர் சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு கூழ்லாம் வாங்கிட்டு இருப்பார். ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்திருப்பார். ஸோ அந்த பசிக்கு இந்த கூழை வாங்கின எல்லாருமே குடிச்சிருப்பாங்க. நான் அந்த கூழை வச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஒரு நபருக்கு கொடுத்த, வயசான நபருக்கு, தாத்தா நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, இந்த கூழை குடிங்கன்னு. ஸோ அதை கவனித்த பக்கத்தில் இருந்த நபர், இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ நல்ல பையனாக இருக்கேப்பான்னு சொல்லிவிட்டு அவருக்கு 50 ரூபா கொடுப்பாரு. ஸோ 10 ரூபா கூழை மதிப்புள்ள கூழை கொடுத்து 50 ரூபாங்கிற பெரிய மீனை பிடிச்சா அதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம சந்தோஷம் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமும் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் கடைசியில் பணம் கொடுத்தா மட்டும்தான் வேலைங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார். ஸோ இங்கே பணம் இருக்கவனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கிது, ஏழைக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. ஸோ பணம் இருக்கவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலே மேலே போயிட்டுருக்கான். ஏழைக்கும் வாய்ப்பு இல்லாதனால அவன் கீழே கிடக்குறாங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. சென்னைக்காவது ஏதாவது ஒரு பொழப்பை தேடி சம்பாரித்து முன்னுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஏறி சென்னைக்கு கிளம்பியிருப்பார். அந்த பஸ்லேயுமே வித்தவுட்டுன்னு சொல்லி ஈசிஆரில் பாதியிலே இறக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இவரை இறக்கி விட்ட இடத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கும். ஸோ அந்த பங்களாலே வேலைக்கு போகலான்னு சொல்லி அந்த பங்களாலே வேலைக்கும் சேர்றாரு. ஸ்டார்டிங்கில் வாட்ச்மேனாக இருக்கார். அதுக்கடுத்து ரூம் கிளீனராக ப்ரொமோஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அங்கே காய்கறி வெங்காயம் இந்த மாதிரியான ஜாமான் வாங்குறவராக ப்ரொமோஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கிச்சன் இன்சார்ஜ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மேனேஜர் ஆகுறாரு. ஸோ இந்த வீட்டில் இந்த லெவல் வரைக்கும் தான் முன்னேற முடியும்னு அவரால் தெரியுது. ஸோ வேறு என்னடா பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனருக்கு பணம் கஷ்டம் வரவே இந்த வீட்டை விற்கலான்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த வீடை வாங்குறதுக்காக நிறைய பணக்காரவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி ஒரு லிஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு வர பணக்காரர் தான் இவர். இந்த பணக்காரரை பார்த்த சந்தோஷ் 2 நாள் அந்த பணக்காரரை பின்னாடியே சுற்றுறாரு. அவரை பற்றி எல்லா டீட்டெயிலையுமே கலெக்ட் பண்ணுறாரு. ஸோ இவரை அதிகமாக அடிக்கடி டெய்லி ஒரு போகிற இடம் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடம் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பு. ஸோ அங்கே இவரும் போய் ஜாயின் பண்ணலாமேன்னு பார்க்குறாங்க. அங்கே ஒன்லி பணக்காரவங்களுக்கு மட்டும்தான் அலோடு. ஸோ அங்கே போய் இவர் பேசுகிறாரு, இது மாதிரி நான் ஒரு மினிஸ்டரோட மச்சான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஸோ அதையுமே ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு. பேக்ரவுண்ட் வாய்ஸில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொய்யை தைரியமாக பேசுகிறவனை தான் இந்த உலகம் நம்போம் அப்படின்னு பேக்ரவுண்டில் பேசுகிறாரு. ஸோ மினிஸ்டரோட மச்சான் ரொம்பவே தைரியமாக அடித்து பேசவும் அவருமே நம்பிடுறாரு. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸு 10 லட்சம் கட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 10 லட்சத்துக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. போயிட்டு ஐடியா வருது. ஸோ இவரோட சொந்த ஊருக்கு போகிறாரு. இவர்கிட்ட இருக்க வீடு நிலன்னு சொல்லி மொத்தத்தையும் விற்று 10 லட்சத்தை திரட்டிடுறாரு. அவங்க அம்மாவும் ஏன்ப்பா எல்லா சொத்தையும் விற்கிறேன்னு கேட்குறப்ப, அம்மா இந்த 10 லட்சம் சின்ன மீனை போட்டால் தான் நம்மளுக்கு கோடி கணக்கில் பெரிய மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த கிளப்லவும்
கட்டி சேர்ந்துறாரு. ஸோ இப்போ டெய்லி அங்கே வராரு. இப்படி வந்துகிட்டு இருக்கப்ப அந்த பணக்காரரை ஒரு தடவை ரெஸ்ட் ரூமில் மீட் பண்ணுறாரு. அப்போ அந்த பணக்காரர் யூரின் போகிற சவுண்டை வச்சு, ப்ரோ உங்களோட யூரின் போகிற சவுண்டை நோட் பண்ணால் எனக்கு அநேகமாக உங்கள் கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் டாக்டரை செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த நாள் அந்த பணக்காரரும் அந்த கிளப்புக்கு வராரு. ஸோ அப்போ நம்ம சந்தோஷம் பார்த்து, பிரதர் நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் போய் டாக்டரை செக் பண்ணேன், ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ சந்தோஷமே ஏகப்பட்ட பொய்கள் அள்ளி போடுறாரு பணக்காரர்கிட்ட. நானும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான், என்னோட சொந்தக்காரவங்க எல்லாமே என் காசை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ பணம் தான் எப்போதும் பணக்காரவங்களை உருவாக்குறதுன்னு கிடையாது, பணக்காரன் தான் எப்போதும் பணத்தை உருவாக்குவான். ஸோ நான் பிறப்புலேருந்தே ஒரு பணக்காரன், கண்டிப்பாக நான் பணத்தை உருவாக்குங்கிற மாதிரியான நிறைய இந்த மாதிரியான பொய்கள் அடுக்கடுக்காக சொல்லி இவரும் பிறப்புலேருந்தே பணக்காரருங்கிற மாதிரியான இமேஜை இந்த பணக்காரருக்கு கிரியேட் பண்ணுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி இவர் ஒரு பங்களா வீட்டில் வேலைக்காரராக வேலை பார்த்தாரு இல்லையா, அங்கே கூட வேலை பார்க்குற எல்லாருக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்து, இது மாதிரி நான் அந்த பணக்காரோட சுற்றுறப்ப நீங்கள் என் கூட வேலை பார்த்தீங்க, நான் இங்கே இது மாதிரி வேலைக்காரனாக வேலை பார்த்தேங்கிறத அவருக்கு தெரியப்படுத்திடவே கூடாதுங்கிறதுக்காக காசு கொடுக்குறாரு. ஆக்சுவலி சந்தோஷ் வேலை பார்க்குற இந்த பங்களா வீட்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசி. அவர் ஒரு பொண்ணு கூட இருக்கார். இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவரோட அக்கா. ஸோ இந்த டிசியோட கள்ள தொடர்பில் இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படி ஒரு தடவை சண்முகத்தோட அக்கா டிசியோட வீட்டுக்கு வந்துட்டு போகிறப்ப அவங்க ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சந்தோஷ் தான் அந்த ஃபோனை எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு அடித்தா அந்த ஃபோனை எடுக்கிறது நம்ம சண்முகம். ஸோ ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு சந்தோஷ். இது மாதிரி மேடம் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க டிசி வீட்டுக்கு வந்தப்பங்கிறப்ப சண்முகத்துக்கோ சமசாக்கு, நம்ம அக்கா எதுக்கு டிசியோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, சரி நான் இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி ஃபோனை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. சந்தோஷம் வந்து சண்முகத்திட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. இல்லை நான் அந்த அக்கா அவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொல்லி இவர் அடம்பிடிக்கிறாரு. உடனே சண்முகம் டென்ஷன் ஆகி சந்தோஷம் அடித்து போட்டுட்டு ஃபோனை வாங்கிட்டு போகிறாரு. சந்தோஷ் இங்கே அடிபட்டு கிடக்கிறத பார்த்து அந்த பணக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. டக்குன்னு சந்தோஷ் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. சந்தோஷ் செக் பண்ண டாக்டரும் காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் தான். ஸோ 1 month ரெஸ்ட் எடுத்தால் நல்லா கிளியர் ஆயிடுவார், ஹெல்தி ஆயிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தோஷ்க்கோ சொந்தக்காரவங்கன்னு யாருமே இல்லைன்னு சொல்லியிருப்பார் அந்த பணக்காரர்கிட்ட. ஸோ பணக்காரரும் நீ என்ன தனியாக போய் எப்படி ரெஸ்ட் எடுப்பேன், என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ இங்கே சந்தோஷம் அந்த பணக்காரோட வீட்டில் ஜாலியாக இருக்கார். நியூஸில் பார்த்தா இவரோட ஓனர் இறந்து போயிட்டார் என்கவுண்டர்லன்னு தெரிய வருது. ஸோ சந்தோஷம் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாக அந்த சண்முகம் போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை அடித்ததும் கரெக்டாக போச்சு, இல்லைன்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த பணக்காரோட அம்மா அப்பாவோட நல்லா க்ளோஸாக பழகுறாரு. அவங்க அம்மா அப்பாவோ இது மாதிரி உன் ஃப்ரெண்டு தருதலையாக திரியிறான்ப்பா, அவனுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மைண்டே இல்லை, அவனுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சந்தோஷமே போய் அந்த பணக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிறாரு. அந்த பணக்காரரும் என்கிட்ட இப்போதைக்கு 1 கோடி இருக்குது ப்ரோ, அதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்குறாரு. பிரதர் நீங்கள் அந்த 1 கோடி பணத்தை நம்பி என்கிட்ட கொடுங்க, நான் அது இன்னும் 1 monthல 150 கோடியாக மாற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரு. ஸோ சந்தோஷம் நம்பி அந்த பணக்காரரும் அந்த 1 கோடியை கொடுக்குறாரு. சந்தோஷம் அந்த 1 கோடி காசை வச்சு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாரு. காட்டு சப்போட்டாக்களை ஏற்றுமதி பண்ணுறாரு, சிலைகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறாரு, 10 இடத்துல புரோட்டா கடை போட்டிருக்காரு. ஸோ கரெக்டாக எண்ணி 1 மாதத்தில் 150 கோடியை சம்பாரித்து கொண்டு வந்து அந்த பணக்காரர் முன்னாடி நிறுத்துறாரு சந்தோஷ். இதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. எப்படி புரோட்டா கடை சப்போட்டா பழத்தையெல்லாம் வச்சு இவ்வளோ காசு சம்பாரிச்சிங்கன்னு கேட்குறப்ப, வெறும் புரோட்டா கடை மட்டும் கிடையாது ப்ரோ, அதில் ட்ரக்ஸும் கலந்து விற்றோம், மைதா மாதிரி. ஸோ எதையுமே இல்லீகலாக பண்ணால் தான் நிறையா பணம் கிடைக்கும் உடனே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த பணக்காரருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சந்தோஷம் இன்னொன்று சொல்கிறாரு, இவ்வளோ பணத்தை நம்ம கையில் வச்சுருந்தோம்னா நமக்கு சேஃப்டி இல்லை, உடனே இந்த பணத்தை எல்லாத்தையும் டைமண்டாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த பணக்காரரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலி சந்தோஷ் இப்போ யார்கிட்ட ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, தாதாவோட பையன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாரு. இது மாதிரி 150 கோடியை காஸ்ட்லி டைமண்டாக மாற்றணும்னு சொல்லி. ஸோ தாதாவோட பையன் ஒரு ஆளை காட்டி விட்றாரு. ஸோ இவர்கிட்ட அந்த 150 கோடியையும் கொடுத்து டைமண்டாக மாற்றிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு திடீர்னு போலீஸ் ரைடு வந்துடுறதுனால நம்ம பணக்காரரும் சந்தோஷம் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக இவங்க பிரிஞ்சு போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ சந்தோஷ்கிட்ட இப்போ இந்த டைமண்ட் இல்லை, இந்த டைமண்ட் பணக்கார்ட்ட தான் இருக்குது. ப்ரோ எங்கே ப்ரோ டைமண்ட்னு கேட்குறப்போ உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீ செயினை தூக்கி போடுறாரு.
கீச்செயினை தூக்கி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அவரை செக் பண்ண டாக்டரோ ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு தெரிய வருது. இதுக்கு காரணம் சந்தோஷ் தான். பணக்காரர் எதையும் அதிகமாக யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெய்லியும் ட்ரிங்கில் கொஞ்சம் ட்ரக்ஸ் கலந்து கொடுப்பாரு. இதுதான் அப்புறம் ஹார்ட் அட்டாக்காக வந்து இறந்து போயிருக்க காரணமாக இருக்கும். ஸோ இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமண்ட் எங்கே தான் இருக்குன்னு தேடி பார்க்குறாரு. கார் பர்ஸ்ன்னு சொல்லி பணக்காரரோட எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. ஸோ கடைசியாக அவர் நம்மள்ட்ட கொடுத்தது கீச்செயின் தானேன்னு சொல்லி அந்த கீச்செயினில் பார்க்குறாரு. அந்த கீச்செயினில் தான் டைமண்ட் இருக்குது. ஸோ நம்ம இந்த சந்தோஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் பணக்காரோட அம்மா அப்பாட்ட கொடுக்குறாங்க. ஸோ நானும் பணக்காரரும் சேர்ந்து கடைசியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். அதில் வந்து லாபம் தான் அந்த 150 கோடின்னு சொல்லி கொடுத்துட்டு சோகமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ இதை பார்த்து அந்த பணக்காரோட அம்மா அப்பாவும் எங்களுக்கு இருந்த ஒரே பையன் அவனும் போயிட்டான், இனிமேல் நீயே எங்கள் பையனாக இருப்பான், நாங்கள் ஒரு தத்தெடுத்துக்கிறோன்னு சொல்லி நம்ம சந்தோஷம் தத்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அவரோட பிளான். இவரை பொறுத்த வரைக்கும் அந்த 150 கோடியும் சின்ன மீன் தான். அந்த 150 கோடி சின்ன மீனை பிடிச்சி அவங்களோட மொத்த சொத்தான எல்லாத்தையும் வாங்கிட்டாரும். கிட்டத்தட்ட 50 கோடி இருக்கும். அந்த 150 கோடி சின்ன மீனை போட்டு அவன் 500 கோடி பெரிய மதிப்பை பிடிச்சிட்டாரு. ஸோ இதுதான் இவரோட பிளான்னு. ஸோ ஆசை இருக்கு அவனுக்கு இந்த உலகமே கிடைச்சாலும் அது கூட சின்ன மீனாக தான் தெரியுங்கிற மாதிரி இவரோட கதையை முடிக்கிறாங்க. சீனை கட் பண்ணால் சாந்திங்கிற ஒரு ஸ்கூல் ஆயம்மாவை காட்டுறாங்க. ஸோ இவங்க அங்கே இருக்க பாத்திரம்லாம் விளக்கிட்டு சத்துணவு சமைச்சு போட்டுட்டு அங்கே இருக்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்குமே சத்துணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்லே தான் அந்த சத்துணவு ஆயம்மாவோட பையனும் படிக்கிறான். ஸோ அந்த சாந்தியோட பையன் தான் இவங்க. ஸோ சத்துணவுலாம் குடிச்சு முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் சாந்தி இந்தாமல் அந்த 20,000 பணத்தை அந்த கபோர்டில் வையின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் அந்த பணத்தை வாங்கி அந்த கபோர்டில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் இன்னொரு ஒர்க்கையும் கொடுக்குறாரு. நம்ம இடத்த பார்க்க சென்னையிலேருந்து ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காட்டுமான்னு சொல்கிறாங்க. சேர்ந்து இவங்களும் போகிறாங்க. இந்த இடத்த வாங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் தான். அவங்க பேரண்ட்ஸோட வந்திருப்பாரு, அதாவது அந்த பணக்காரோட அம்மா அப்பாவோட வந்திருப்பாரு. இந்த இடத்த எதுக்காக வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மார்க் கட்டுறதுக்காக. அதிக லாபம் வர பிஸ்னஸ் டாஸ்மார்க் மட்டும்தான் சொல்லிட்டு இங்கே ஒரு டாஸ்மார்க் கட்டலாமேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த வாங்க வராங்க. அப்போ இவருக்கு தண்ணி தாக அடிக்குதுன்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. அப்போ அந்த சாந்தியோட பையனும் வரவும் சின்ன பையனாச்சு இவனுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பான்னு கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு. அந்த பையனும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுங்கன்னு சொல்லி அந்த பசங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குடிக்கிறாங்க. அந்த சாந்தியோட பையனுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் ட்ரபிள் மாதிரி. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி சொல்லவும் அந்த பணக்காரரோட அப்பாவும் என் தம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான், இந்தாங்க விசிட்டிங் கார்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அந்த பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரோட அப்பாவோ இப்போ போய் அந்த கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த சின்ன பையனுக்கு வீசிங் டபுள் அதிகமாகுது. ஸோ மூச்சே விட முடியலாமான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அதே தெருவில் இருக்க ஒரு வைத்தியரை பார்க்க போகிறாங்க. அந்த பாட்டியை உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, சென்னையில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் காலைல தானே ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போனார், அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே போகலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்புறாங்க. அது எந்த பணத்தை எடுத்துக்கிட்டுன்னா ஹெட் மாஸ்டர் பீரோவில் ஒரு 20,000 வைக்க சொன்னார் இல்லையா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்களும் அந்த பணக்காரோட அப்பா சொன்னார் இல்லையா என் தம்பி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான்னு, அந்த ஹாஸ்பிட்டல்லே போய் என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கட்டி அட்மிஷன் போட்டுடுறாங்க. ஸோ நர்ஸும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்துடுவார்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த சந்தோஷமே வந்து அட்மிட் ஆகிருப்பார். ஸோ அந்த சந்தோஷ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரரோட தம்பியாக தான் இருப்பார். ஸோ இவர் இது மாதிரி ஆனதுக்கான காரணமும் இந்த டாக்டர் தான். நீ பாட்டுக்கு எங்கேருந்தோ வந்து என்னோட அண்ணனோட சொத்தெல்லாம் ஆட்டையை போட பார்க்குறியா, என் அண்ணனோட சொத்தை எல்லாம் எனக்கு தான் வரணும், அதனால தான் நீ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்து வச்சேன்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஒட்டு கேட்ட பக்கத்து ரூமில் இருந்த சாந்தியோ ஒரு உயிரே கொள்றீங்களாம் ஒரு டாக்டரான்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை அடிக்க போகிறாங்க. ஸோ அவரு சும்மா இருப்பார், அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்து அவரே அடித்தா. ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ சாந்தியை அடித்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் யாரோட போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சண்முகத்தோட மச்சான் போலீஸ் ஸ்டேஷன், அதோட சண்முகத்தோட அக்காவோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அவரும் அந்த ஹாஸ்பிட்டலில் தப்பு நடக்குதுதாம்மா எனக்கும் புரியுது, நீ முதல்ல போய் உன் பையனை காப்பாற்றுற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ உன்கிட்ட காசு வேற இல்லைங்கிற, இங்கே 6வது தெருவில் ஒரு சூப்பரான டாக்டர் இருக்கார், அவர் காசை யார்கிட்டையும் வாங்க மாட்டார், நல்லா வைத்தியம் பார்ப்பாருன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரின்னு அவரை சொன்ன இடத்துக்கே போகலாமேன்னு சொல்லிட்டு அது 6வது தெருவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கேயும் ஒரு வீட்டில் ஒரு வயசானவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவரும் ஒரு மருந்தை எழுதி கொடுக்குறாரு, இந்த மருந்தை போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மருந்தை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இருக்க காசை வச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாமேன்னு சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் இந்த மருந்தெல்லாம் இங்கே கிடைக்காதுமா, இதெல்லாம் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும், வேணா ஒன்று பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு ஒமேகாங்கிற ஃபார்மசி இருக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க.
இதுலேயும் நாங்கள் இந்த இடத்துல மருந்தெல்லாம் விற்க மாட்டோமா, இங்கே நாங்கள் தயாரிப்பு மட்டும்தான் செய்வோம், அது இப்படிலாம் நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மஸிலே வேலை பார்க்குற ஒரு நபர்கிட்ட ஃபோன் கடனாக வாங்கி இது மாதிரி அந்த பாட்டிக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. அந்த பாட்டியும் என்னடி நீ பண்ணி வச்சுருக்க, அந்த பணத்தை எதுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு கேட்குறப்ப நான் திரும்ப கொடுத்துருவேன், நான் ஒன்றும் திருட்டெல்லாம் போடலங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்துணவில் ஏதாவது கலந்துட்டியாடி, உன் குழந்தைக்கு ஆன மாதிரியே இங்கே இந்த ஊரில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் அதே மாதிரியான வீசிங் ட்ரபிள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ எந்த கடையிலையுமே அந்த மருந்து கிடைக்கலன்னு சொல்லி திரும்ப உள்ளே போய் பார்க்குறாங்க. அவன் பையன் நல்லா இருக்கான். ஸோ அந்த வைத்தியர்கிட்ட கொஞ்சம் மருந்து இருக்கும், அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருப்பாரு. ஸோ இதே மாதிரி 6 நாள் இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் வயிற்றில் உள்ள அந்த விஷம் எல்லாமே வந்துடும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்ஜெக்ஷனை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லை, சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தாலி செயினே கழட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை விற்றுட்டாது மருந்து வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து அங்கே வந்து திருடனுங்க அந்த தாலி செயினை கூட விடாமல் அதை திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை எப்படியாவது எடுக்கணுமே சொல்லி பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த திருடன்கள்கிட்ட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த தாலி செயினை வாங்குறாங்க. அப்போ அங்கே அந்த ஃபார்மசியில் ஒருத்தர்கிட்டேருந்து ஃபோன் வாங்கி பேசினாங்க இல்லையா, அந்த நபர் இந்த லேடியை கண்டுபிடிச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ எங்கள் ஓனருக்கு தெரியாமல் நான் நீங்கள் கேட்ட அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் குழந்தைக்கு இல்லாமல் உங்கள் ஊரில் உங்கள் இதே மாதிரி கஷ்டப்படுற மற்ற குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் அந்த மருந்து எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இவங்களும் சந்தோஷமாக அந்த மருந்தை எடுத்துகிட்டு போய் அவங்க ஊரில் இருக்க மற்ற குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் டிரைவரை காட்டுறாங்க. இவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங் சைடில் பாலாக்கு வாடகை வீடு பார்த்து கொடுத்தாரு இல்லையா, அதே ஒமேகா ஃபார்மசியில் வேலை பார்க்குறவர் தான். ஸோ இவர் அவங்க ஒய்ஃபோட நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கார், அவங்களோட குழந்தைங்க கூடயும் ஜாலியாக இருக்கார். இப்படி இருக்கப்போ திடீர்னு நைட்டு உங்கள் கதவை தொட்டி போலீஸ் வந்து இந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ ஒய்ஃபும் குழந்தைங்களும் அந்த ஜீப்பு நடியே ஒடியாறாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறீங்கிற காரணத்தை கூட சொல்லாமல் அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்டேஷனில் போய் அவருக்கு நீ எதுக்காகன்னு கேட்குறியே, நியூஸை பாருன்னு சொல்லி நியூஸை காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபார்மசிலேருந்து வாங்கிட்டு போனாங்க இல்லையா சாந்திங்கிறவங்க ஒரு மருந்து, அந்த மருந்து சாப்பிட்டு 6 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு தெரியுது. அது ஒரு போலி மருந்துன்னு தெரியுது. ஸோ அந்த ஒமேகா கம்பெனியோட ஓனர்னு சொல்லி இந்த டிரைவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்டேஷனுக்கு யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர் வராரு. ஸோ அவர் வந்து இந்த டிரைவர்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம சைடு தான் நியாயம் இருக்குது, நீ ஓனருங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு சைன் போடு, நான் எப்படி லாயர் வச்சு உன்னை வெளில எடுத்துடுறேன்னு சொல்லி தைரியம் போட்டுறாரு. ஸோ இவரோ வேறு வழி இல்லாமல் நமக்காக நிறையா உதவி பண்ணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. எப்படி நம்ம ஓனர் நம்மளை வெளில எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஒய்ஃபும் சைன் போடாதீங்கிற மாதிரி தான் சைகை காட்டுறாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு சைன் போட்டுடுறாரு. ஸோ அடுத்த நாள் கேஸும் கோர்ட்டுக்கு வருது. நடந்துகிட்டு கேஸை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் அந்த டிரைவரோட ஒய்ஃப் நிறையா ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஒமேகா கம்பெனியோட ஓனர் என்னம்மா கையில் நிறையா ஃபைல் வச்சுருக்கேன் என்னன்னு கேட்குறப்ப, இல்லை சார் வக்கீல் தான் வீட்டில் ஏதாவது ஃபைலுக்கு இது இருந்தால் எடுத்துகிட்டு வர சொன்னார், கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஓனரும் அந்த ஃபைல்லாம் என்கிட்ட கொடுமா, நான் நல்ல லாயராக வச்சு நானே வெளில எடுக்கிறேன், நான் தாங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஃபைல்லாம் வாங்கிக்கிறாரு. ஸோ இங்கே வந்து கேஸில் கோர்ட் நடந்துகிட்டு இருக்கு. சாந்தி கூட வந்து இந்த டிரைவர் தான் எனக்கு மருந்து கொடுத்தாருன்னு சொல்லி சாட்சியை மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இவருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா எல்லாமே தப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாந்தி அந்த டிரைவரோட ஒய்ஃப் கிட்ட போய் இது மாதிரி பொய் சாட்சி சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருமா, என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு கொண்டுருவேன், பொய் சாட்சி சொன்னியேன்னா சொல்லலைன்னா கொண்டுருவேன்னு மிரட்டினாங்க, அதனால தான் நான் ஆள் மாற்றி சொல்லிட்டேன், ஆனால் உன் ஹஸ்பண்ட் எனக்கு அந்த மருந்து தரல, வேற ஒருத்தர் தான் கொடுத்தாருன்னு இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு போகிறாங்க. ஆனால் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் புண்ணியம் இல்லை. ஸோ இவருக்கோ தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களோட ஒய்ஃபை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து கொடுத்தாரு இல்லையா, அவர் ஜெயிலில் வந்து டிரைவரை பார்க்குறாரு. அண்ணன் நான் தான் அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுத்தேன், என்னால் தான் அந்த 6 குழந்தைங்களும் இறந்து போணுச்சு, என்னோட அண்ணன் ஒரு எம்எல்ஏங்கிறனால என்னை இந்த கேஸ்லேருந்து எடுத்துகிட்டு உங்களை மாட்டி விட்டாங்களான்னு சொல்லி சாரின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அந்த டிரைவருக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை. ஸோ இன்றைக்கி இவரோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. என்னோடய ஃபேமிலி கூட அவர் இருக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இவரை ஒரு நாள் வெளில விடுறாங்க. அவர் பசங்களோட நல்லா கிரிக்கெட் விளையாட்டு ஜாலியாக இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, நான் இது மாதிரி ஃபாரின் போகிறேன், போனேன்னா திரும்பி வருவேனான்னு தெரில, ஸோ நீங்கள் அது வரைக்கும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல பிள்ளைங்களாக இருக்கணுங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த சீன்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். நான் டைலாக்காக சொல்கிறனால அந்த எமோஷ்னலாக உங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃப்கிட்டையும் பேசுகிறாரு, நான் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் பாதிலே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கேன்னு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அவரை தூக்கில் போடுறதுக்காக அழைச்சிட்டு வராங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் அவரை தூக்கில் போடாமல் போலீஸ் ஆஃபீஸரை கொண்டு வந்து வெளில ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ இவர் எப்படிடா ரிலீஸ் ஆனாருங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது இவரோட ஒய்ஃப் வந்து அந்த சாந்திக்கு மருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நான் வீட்டில் இருந்த ஃபைல்லாம் வக்கீல்கிட்ட கொடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு போனப்போ அந்த ஓனர் அந்த ஃபைல்லாம் வாங்கினார்.
மேட்டர் அதில் அந்த எல்லோ கலர் ஃபைல் இருந்துச்சு. இந்த எல்லோ கலர் ஃபைல் ஞாபகம் இருக்கா? பாலாக்கிட்டேருந்து இந்த டிரைவர் வாங்கியிருப்பார். ஸோ அந்த எல்லோ கலர் ஃபைல் தான். அந்த ஃபைல்லாம் எப்படி இவங்கள்ட்ட கிடச்சிச்சின்னு சொல்லி அவங்க ஆளுங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபைலில் எதுவும் எவிடன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன்னா, அக்கா என்னக்கா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த நபரும் அந்த ஒமேகா ஓனர் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு பார்சல் வைக்கிற மாதிரி போய் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து வக்கீல்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வக்கீலோ உயர்நீதிமன்றத்துக்கு போய் அந்த வக்கீலை வீட்டிலே மீட் பண்ணி இந்த மாதிரி இந்த சிறை தண்டனையை தள்ளி வச்சிருப்பாரு. அதாவது தூக்கு தண்டனை தள்ளி வச்சுட்டு உண்மையான குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண சொல்லி நைட்டோட நைட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ இவர் வெளில வந்திருப்பார். அவரோட ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.